அனைவருக்கும் இனிய வணக்கம். கோபம் முழுமையாக வெளிப்படும் ஒரு இடம் உண்டு. அது எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாவிடம் மட்டும்தான் நாம் கோபப்படுகிற கோபமும் சரி, அன்பும் சரி, உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரே இடம் அது அம்மா மட்டும்தான். ஸோ இந்த அம்மா அப்படின்னாவே யாருக்கும் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அம்மா அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அம்மா அப்படின்னாலே எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பசி மறந்து தூக்கம் மறந்து தன்னை மறந்து பிள்ளையை உலகமாக நினைக்கும் ஒரே உயிர், ஒரே உறவு அம்மா மட்டும்தான். எத்தனையோ பேருக்கு அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ அதில் ஒருத்தி தான் நானுமே கூட. இன்னைக்கு என் அம்மா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இல்லை. இது நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்ல முடியும். ஒரு பெண்ணாகட்டும், ஒரு ஆணாகட்டும், ஒரு கணவராகட்டும், ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு உருவமாக செதுக்கி சிலையாய் நிற்க வைக்கக்கூடிய ஒரு மனுஷி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா மட்டும்தான். ஸோ எல்லார் குடும்பத்துலேயும் கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையுமே அனுசரித்து அதை ஒரு 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 விஷயமாக பொருட்படுத்தாமல் எவ்வளவு கேவலங்களை கொடுத்தாலும், எவ்வளவு அசிங்கத்தை கொடுத்தாலும் தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் கணவர் அப்படி என்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான். அம்மா இல்லைன்னா எல்லாருமே அனாதை தாங்க. உண்மையாக நான் சொல்லணும் அப்படின்னா எத்தனை உறவுகள் இருந்தாலும், எவ்வளவு கோடி பேர் உங்கள் கூட இருந்தாலும் பெற்ற தாய்க்கு சமம் யாருமே இருக்க முடியாது. அது நான் என்னோட வாழ்வில் உணர்ந்திருக்கேன். ஒரு சில எல்லா வீடுகள்லையுமே கஷ்டம் அப்படின்றது இருக்கத்தானே செய்யுது. ஸோ அது மாதிரி தான் என் வீட்லேயும் இருந்தது. கண்டிப்பாக நம்ம படிக்காமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம், இந்த படிப்பை நிப்பாட்டிடுவோம், நமக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில உறவுகளால் நடந்த மனக்கசப்புகளை அந்த படிப்பு நிப்பாட்டிடலாம், ஃபீஸ் கட்டுறது கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறப்போ தன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் தன் தலையும் அடகு வைத்து காப்பவள் தான் தாய். ஸோ அப்படி என்னையும் படிக்க வச்சு கண்டிப்பாக இந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிற்க வைச்சதுக்கு காரணம் என் அம்மா தான். ஸோ அப்படி உங்கள் எல்லாருக்குமே ஒரு தாய் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம என்ன செய்யணும், எப்படி பார்த்துக்கணும் இல்லையா? இப்போ எனக்கு என் அம்மா கூட இல்லை. நான் அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலையில் நான் எதுவுமே அவங்களுக்கு பண்ண முடியல. பட் இன்னைக்கு நான் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் கூட அவங்க இல்லை. அம்மா இருக்க ஒவ்வொருத்தரும் சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. எப்படின்னா அவங்க இருக்கிறப்ப அந்த அருமை தெரியாது. எவ்வளவு கோடி உறவுகள் இருந்தாலுமே கூட அம்மா இல்லை அப்படின்னா எல்லாருமே அனாதை தான். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எவ்வளவுதான் பிள்ளைகள் இருந்தாலும், எத்தனை பிள்ளைகள் பெரிய பெரிய படிப்புகள் படிச்சிருந்தாலும், எவ்வளோ சம்பாதித்தாலும் ஒரு தாய், ஒரு மனைவி இல்லை என்றால் கணவன் அனாதை தான். இது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சவால்கள் இருக்கட்டும், தாய் ஒருத்தி நம்ம கூட இருந்தால் அவ்வளவையும் சாதித்து நம்மளால் முன்னாடி வர முடியும். ஆனால் நம்மளை போட்டு எந்த அளவுக்கு மிதிக்கணுமோ, எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்மளை படுத்தி எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சிலர் மனதைரியம், இப்போ எனக்கு மனதைரியம் இருந்தது. இந்த மனதைரியத்தை கொடுத்தவங்க இவ்வளோ பெரிய கர்வம், அதாவது கர்வம் மீன்ஸ் நான் வாழ்ந்து காட்டணும் கர்வம் எனக்கு இருக்கு. தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுத்தது என் தாய் தான். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், படுகிற வேதனைகள், இருந்த துணிச்சல், வைராக்கியம் இது எல்லாமே எனக்கு இருக்கு இல்லையா? ஸோ அவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதே மாதிரி தான் என் அம்மா மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அம்மாவும் அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் தான். அதே மாதிரி தான் பிள்ளைகள், அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். எவ்வளவு தப்பானவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமைகள் படுத்தினாலும் சரி, அம்மாவுக்கு நம்ம என்றைக்குமே பொக்கிஷன் தாங்க. ஆனால் உண்மையும் சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா தான் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாங்கள் இழந்துட்டோம். கடவுள் ரொம்ப சீக்கிரத்தில் எடுத்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மாவை நீங்கள் கண் கலங்காமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அம்மாவால் என்னோட குழந்தையை பெற்றுக்க முடியும். ஆனால் இப்போ அம்மாவை நம்மளால் திரும்ப வாங்க முடியாது. எதை வேணாலும் காசு பணம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனால்
பெற்ற தாயை மட்டும் எந்த ஒரு பணத்தினாலும் சரி, எந்த ஒரு சொத்து சுகத்தினாலும் சரி வாங்கவோ இல்லை அவர்களுடைய பாசத்தை விலை கொடுத்து வெல்லவோ முடியவே முடியாதுங்க. ஸோ அம்மா என்பது, அந்த தாய் என்பது ஒரு வரமான நமக்கு கிடைத்த கடவுள் கொடுத்த பொக்கிஷம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து இருக்கும் பொழுதே அவர்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இப்போ எனக்கு அம்மா கிடையாது. ஸோ நாங்களாம் ஃபீல் பண்ணோம் ஒவ்வொரு சமயத்துலையும் யாராவது அம்மா பிள்ளையா இருக்கப்போ நம்ம அம்மா கடவுள் சீக்கிரம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் ஒவ்வொரு நாளும் எங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கேன், நம்ம போல் அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அம்மா என்பது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை புதையலை போல நீங்கள் பாதுகாத்து அழகுபடுத்தி பாருங்கள். மறுபிறவி இருந்தால் செருப்பாக பிறக்க வேண்டும், நாளில் மிதிப்பட அல்ல. என்னை சுமந்த அவளை ஒரு முறை நான் சுமக்க. நன்றி, வணக்கம்.